கனவுகளோட நிற்கிறான். 1-2 கனவு அல்ல, 1000 ஆண்டுகள் சுமந்த கனவு. எல்லா உரிமைகளையும் இழந்து விட்ட ஒரு இனம் கடைசியா துடிச்சுக்கிட்டு இருக்கு மீட்கெடுப்பதற்கு. ஆளுக்கு கண்ட நேரத்தில் வேட்பாளர் நிப்பாட்டுறான். யாரோ புதுசா கட்சி ஆரம்பிப்பாங்க, போனவங்க வந்தவங்க வேட்பாளர் நிப்பாட்டுறான். ஏன்? நம்ம சாதிக்காரன் கொஞ்சம் இருக்கலாம், ஓட்டை வாங்கலாம். ஏன் நம்ம சாதிக்காரன் இருக்காங்க, ஓட்டை வாங்கலாம். எப்படி பாரு, எப்படி பாரு. இதுகளை அடியோட ஒழிக்கணும், இதை அடியோட அறுத்தெறியணும். அதுக்காக ஒரு முறை நீங்கள் பிறந்த இனத்திற்காக, நாம் தமிழர் என்ற தேசிய இனத்திற்காக ஒரே ஒரு முறை உங்கள் பொன்னான வாக்குகளை எங்களுக்கு மருத்துவருக்கு அளித்து பாருங்கள். இந்த ஒரு சிக்கலை அடுத்து குவாரி, மண் குவாரி, ஏரி குவாரி, நிறைய நீர்நிலைகள் நிறைந்த பகுதியை கமுதி. எத்தனை குளம், எத்தனை ஏரி, எத்தனை ஏந்தல், எத்தனை கம்மம், எத்தனை தாங்கல், எத்தனை குட்டை. இது வரைக்கும் 60 ஆண்டுகள்ல அவங்க தூர்வாரினது என்ன? எத்தனை வரத்துக்கால சரி பண்ணி இருக்கிறான், எத்தனை வாய்க்கால சரி பண்ணி இருக்கிறான், எத்தனை வடிகால சரி பண்ணி இருக்கிறான். இல்லையப்பா, திருப்பி எதுக்கு போக வாக்களிக்கிற? எதுக்கு வாக்களிக்கிற? இந்த மண், அது கமுதி மண் இருக்கு இல்லையா? இன்னைக்கு பேசுறாங்க இவங்க எல்லாம் ஆலயனுடைய போராட்டத்தை பெரிய ராமசாமி தான் ஏற்படுத்தினாங்க. இல்ல, 1890 இங்க உள்ள நாடார்கள் அன்னைக்கு கோயிலுக்குள் நுழைய முடியாது, நாடா நுழைய முடியாது. சக்கிலியனை தொட்டாதான் தீட்டு, சாணான பாட்டால தீட்டு இந்த வர்ணாசுவரம் கொடி கட்டி பறந்த நேரம் 1890 இங்க வாழ்ந்த கமுதி நாடார்களை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில நுழைய முடியாது, சாமி கும்பிட முடியாது. போராட்டம் இங்க உள்ள மானமுள்ள நாடாமுறா என்னத்துக்கு உள்ள விடுதலை பண்ண இங்க போனா ராமநாடு நீதிமன்றம் வழக்கு தோக்குது. 93 மறுபடியும் ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் போடுறாரு, மறுபடியும் போடுறாங்க நாடார்களே. 95 வழக்கு தோக்குது, மறுபடியும் அசரல 95 வரைக்கும் அசராம சட்ட போராட்டம் எடுக்கிறாங்க. அறிவாயுதத்தை ஏற்று போராட்டம் இங்க உள்ள கமுதி நாடார்கள். கடைசியா இங்கேயும் தோக்குது, சென்னை உயர் நீதிமன்றத்தில் தோக்குது. ப்ரீ கவுன்சில் ஆஃப் லண்டன், அன்னைக்கு உச்ச நீதிமன்றம் வெள்ளக்காரன் நீதிமன்றம் லண்டன்ல இருந்துச்சு. எங்க கமுதி நாடார்கள் ஒவ்வொருத்தரும் படையில ஏறி படையில சம்பாதிச்ச காசை காலனா அரணா ஒருவான்னு சேர்த்து அன்னைக்கு லண்டனுக்கு போய் வாழாடினாங்க. அதுலயும் தோத்துச்சு. தமிழ்நாட்டு ஆலய நுழைவு போராட்டத்துக்கான முன்னோடி மான தமிழ் எங்க கமுதி நாடார்கள் தான். ராமசாமி இல்ல. 1897 ப்ரீ கவுன்சில் ஆஃப் லண்டன்ல ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் நாடங்க பெரிய பிரச்சனை பத்துக்கிட்டு எரியுது. எல்லா நாடார்களும் கோயில்களை போகிறாங்க. அதுக்கு முன்னாடி கமுதி நாடார்கள் வரலாற்று சிறப்பு. இந்த மண் இந்த கமுதி கோட்டை இருக்கு இல்லையா, அந்த கமுதி கோட்டை இதுல தான் பாட்டன் தீரன் சின்னமலையும் வேடு நாச்சாலும் படைகளை வச்சு வெள்ளையில எதிர்த்தாங்க. இந்த புனித மண்ணுல நீ யாரை தேர்ந்தெடுத்து வச்சிருக்க? மத்திய இந்த புழுதி பயிரோட தேர்ந்தெடுத்து வச்சிருக்க. விலங்குமா கமுதி சட்டமன்ற தொகுதி, முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதி. அடிப்படை வசதி இருக்கா? மருத்துவமனை இருக்கா? பிரைமரி ஹெல்த் சென்டர், ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கா? மருத்துவர் இருக்கிறாரா? மருத்துவ உபகரணம் இருக்கா? மருந்து இருக்கா? ஆய்வகம் இருக்கா? மின்சாரம் இருக்கா? படுக்கறை இருக்கா? வசதி என்ன இருக்கு? எதையும் அறியாத இந்த தமிழ் சமூகம் வரலாற்றை படிக்க வேண்டும். வரலாற்றை படிக்காத இனம் வரலாற்றை தான் வீழ்ந்ததை எழுந்ததை ஒருபோதும் அறியாது. வரலாற்றை படிக்காத ஒரு இனம் வரலாற்றில் எழுச்சி கொள்ளாதுங்கிறார் புரட்சியாளர்கள் அம்பேத்கர். அதனாலதான் எண்ணூர் தலைவர் மேதகு பிரபாகரன் வரலாற்றை படி, வரலாற்றை படை, வரலாறவே வாழுங்கிறான் எண்ணூர் தலைவர் மேதகு பிரபாகரன். தமிழனுக்கு தலைவன்னா யாரா இருக்கணும்? தலைவன் தான். நான் ஒருத்தர் தலைவன் சொன்னா என் சாதிக்கு தலைமை தாங்கிட்டு 1 கோடி மரவரைவா, 1 கோடி கோணரைவா, 1 கோடி செட்டியாரைவா, 1 கோடி பண்ணரைவா, 1 கோடி தேவேந்திரவா, 1 கோடி கவுண்டரைவா, வா 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 வந்து எல்லாத்தையும் திரட்டி மீசியா முறுக்கி 5 வருஷம் அவங்கால, 5 வருஷம் இவங்கால, 5 வருஷம் அவங்கால, 5 வருஷம் அட்டமான வைக்கிறதுக்கு நாம் தமிழ் உங்களை அழைக்கல. திருட்டு திராவிடத்தை ஒழிச்சு ஒரு தூய அரசியல இந்த மண்ணில கட்டெழுப்பணும். அதுக்காக நாம் தமிழர் நாங்கள் அழைக்கிறோம். அவங்களுக்கு அரசியல் திருடு தொழில், எங்களுக்கு அரசியல்ங்கிறது நோபல் ப்ரொஃபஷன், புனிதமான பணி. அதனாலதான் எல்லாரும் வந்து உட்கார்ந்து இருக்கிறான். நீங்க யாருக்கு வாக்களிக்கணும்? யாரை தேர்ந்தெடுக்கணும்? யார் நமக்கான உறுப்பினராக இருக்க முடியும்? சொல்லுங்க.
2.5 கோடி இளைஞர்களுக்கு மதுவுக்கு அடிமை அரசின் புள்ளி விவரம் என்றால் வீட்டுக்கு ஒரு பிள்ளை மதுவுக்கு அடிமை குடிக்கிறான். ஆண்டொன்றுக்கு சராசரியாக 75,000 பெண்களின் தாலி அருந்து போகுது. காரணம் அது அரசின் புள்ளி விவரம். ஆனாலும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் இந்த மதுக்கடையை நான் இழுத்து மூடுவேன் என்ற ஒரு அறிவிப்பு இல்ல. முன்னொரு காலத்தில் 80-90 கல்லூரிக்கு போறோம், அதுக்கு மேல உள்ளவன் சரக்கு அடிப்பான், ஒளிஞ்சு அடிப்பான், பாட்டு அடிப்பான், பதுக்கு அடிப்பான், பத்திரமா அடிப்பான். இப்ப 8வது படிக்கிற புள்ள, 8வது படிக்கிற பையன் இந்த தலைவாணி மாதிரி ஒண்ணு இருக்கு, நாக்கு கீழே வச்சுட்டு படுத்துடுறான். இந்த கட்டவர் சைஸ்ல ஒரு குட்டி தலைவாணிப்பா, தலையில வச்சு நீ படிப்ப, அவங்க நாக்குள்ள வச்சு படுத்துறான். பள்ளிக்கூடத்துல பாலிடெக்னிக்ல வந்து அப்படியே உட்காந்துருவான். வாத்தியாருக்கும் ஒரே பெரிய நம்பிக்காச்சு, 20 வருஷ சர்வீஸ்ல இவ்வளவு ஆழ்ந்து உற்று நோக்கிற ஒரு மாணவனை நான் பார்த்ததே இல்லையடா. யாரு கிருன்னு ஏறினதோட அந்த போய் 15 வயசு தானே, அடலசன்ட் பீரியட், மென்டலி நாட் மெச்சூர், பிசிக்கலி மெச்சூர். உடலால வயசுக்கு வந்திருப்பான், மனசால வயசுக்கு வந்திருக்க மாட்டான். அப்ப அந்த பையன் அதை உள்ள விட்டாலும் கிருன்னு இழுக்குமா, அப்படியே அப்படி இருக்கும் வகுப்புல. அவர் வாத்தியாருக்கு என்னம்மா என் பாடம் உனக்கு இறங்குதுன்னு நினைச்சிட்டு இருப்பாரு. அவன் இல்ல, தலைவாணி இறங்கிட்டு இருப்பான். 8ஆம் போய் 9ஆம் 10ஆம் படிக்கிற புள்ள, 15, 14, 13 வயசு புள்ள மது இருந்தது. எதிர்கட்சி தலைவராக இருக்கிற ஐயா எடப்பாடி, நீங்கள் இந்த சாராய கடை மூடுவீங்க அறிவிப்பு இருக்கா? இல்ல இல்ல. இந்த 10 மாசம் பனை ஒரு பதறு, இதாவது நண்பன் நம்பி சொல்ல இந்த பைத்தியத்தோட அறிக்கையிலும் இல்ல மதுக்கடையை மூடுவனே. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு தலைவன் சொல்கிறான், நான் வந்தால் இந்த சாராய கடை இழுத்து மூடுவேன். அப்படி சொல்லக்கூடிய தலைவனோட வேட்பாளர் தான் உங்க களத்துல நிக்கிறாங்க. அவங்க மருத்துவர், உடலுக்கு நோய் வந்தால் கூறாக செய்யக்கூடிய மருத்துவர். விவசாய ஏறுவதன் சின்னத்திலே வாக்கை செலுத்தி அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு வாழ்க்கையை அளிக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நீங்களும் தமிழர், நான் தமிழர், நாம் தமிழராய் வாழ்வோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.